இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவு இருந்த போதிலும் இந்திய மண்ணில் அமெரிக்க தளங்கள் இல்லாததற்கு இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையே முக்கிய காரணம். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை தன்னாட்சியாகும். எந்தவொரு வெளிநாட்டு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் தனது முடிவுகளை சுயமாக எடுப்பதையே இந்தியா விரும்புகிறது. ஒரு நாட்டின் இராணுவ தளம் இருந்தால் அந்த நாட்டின் போர்களில் இந்தியாவும் தேவையற்ற முறையில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதை இந்தியா தவிர்க்கிறது. நீண்ட காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற இந்தியா தனது மண்ணில் வெளிநாட்டு இராணுவத்தினர் தங்குவதை தனது இறையாண்மைக்கு சொவரென்டி விடப்பட்ட சவாலாகவே கருதுகிறது. இந்திய மண்ணில் வெளிநாட்டு வீரர்கள் இல்லை என்பது இந்தியாவின் உறுதியான கொள்கை. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நிரந்தர தளங்கள் இல்லை என்றாலும் லீமோவா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தம் உள்ளது. இதன் மூலம் இரு நாட்டு இராணுவங்களும் எரிபொருள் நிரப்பவும் உணவு மற்றும் இதர தேவைகளுக்காகவும் ஒருவருக்கொருவர் தளங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இது தற்காலிகமானது மற்றும் ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் அனுமதி பெற வேண்டும். இது நிரந்தர இராணுவ தளம் கிடையாது. அமெரிக்க தளங்களை அனுமதித்தால் அமெரிக்காவின் எதிரி நாடுகளுடன், உதாரணமாக ரஷ்யா அல்லது ஈரான், இந்தியாவின் உறவு பாதிக்கப்படலாம். இந்தியா தனது சொந்த நலன்களுக்காக ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதையும் அதே சமயம் அமெரிக்காவுடன் கூட்டுப் பயிற்சி செய்வதையும் சமமாக கையாள விரும்புகிறது. இந்தியா தனது பாதுகாப்புக்கு மற்றொரு நாட்டைச் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகின் மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றையும் அணு ஆயுத வல்லமையையும் கொண்டுள்ளதால் இந்தியா தன்னை ஒரு பாதுகாப்பு வழங்கும் நாடாகவே பார்க்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க இந்தியா மற்றும் அமெரிக்கா உளவுத்துறை மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றனவே தவிர இராணுவ தளங்களை அமைப்பதில் இந்தியா இன்னும் ஆர்வம் காட்டவில்லை.